ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை. ஆண்டவர்க்கே ஆராதனை. இரவெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை தந்து இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய முகத்தை பார்த்து அவரை பாடி ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நிரப்புவாராக. இம்மட்டும் நடத்தினவர் கடைசி பரியந்தம் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 18:1 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரை. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். 2வது வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். 3வது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்கள் 2 பேர் ஒருமனப்படும் போது நம் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிறவர்கள். என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் காத்த அந்த தேவன் மகிமைப்படுவாராக. புதிய நாளை தந்த தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் அவர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, காலையிலே விண்ணப்பம் உடைய சமூகத்திலே வரும் என்று சங்கீதம் 88:13 சொல்லப்பட்டபடி எங்களுடைய ஜெபங்கள் உடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்து எட்டுவதாக. அப்பா, தூர தேசத்திலிருந்தும் ஆண்டவரே இந்த ஆராதனையோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து நடத்தும், கண்மலையில் மேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை நீர் கடந்த நாட்களில் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறேன், அற்புதங்களை செய்திருக்கிறேன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறேன், அடைக்கப்பட்ட வாசலை திறந்திருக்கிறேன், புது வழிகளை உண்டாக்கியிருக்கிறேன். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடி என்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் நம் அடைக்கலம். இந்த பாடலை பாடி என்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே
காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. கிருபாகரனே, இந்த காலை நேரத்தில் திரும்பவும் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மீதி இருக்கிற எல்லா நேரத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஷாபாகாதரா ஆமே. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, என் வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, என் தனிமையிலே தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டு, உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டு, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டு, நமக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டு, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உற்சாகமாய் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கணுக்காளளவு போதாதையா, முழங்காளளவு போதாதையா. கணுக்காளளவு போதாதையா, முழங்காளளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா. ஷாபாகதரா ஆமென். தேவனுடைய பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் மேல இறங்குவதாக. ஆமென். போதகரே வாருமையா, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக.
வறுமையா உதகரே, வறுமையா உதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா. அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க. என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். அநேகரை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார், தடைகளை மாற்றி இருக்கிறார், புது வழிகளை திறந்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் நாம் அதிகமாய் சந்திக்கிற ஒரு போராட்டத்தை குறித்து, சில அவமானங்களை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து, நம்மை துக்கமடைய செய்கிற சில காரியங்களை குறித்து இந்த காலை நேரத்தில் அதிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். புறக்கணித்தல் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் வார்த்தைகளை தந்தார். புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை நாம் இன்று நாம் பார்க்கிறோம். புறக்கணிக்கப்படுதல், சொந்த குடும்பங்களால் புறக்கணிக்கப்படுதல், கணவனால் மனைவி புறக்கணிக்கப்படுதல், மனைவியினால் கணவன் புறக்கணிக்கப்படுதல், பெற்றோரால் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுதல், பிள்ளைகளால் பெற்றோர் புறக்கணிக்கப்படுதல், முதலாளிகளால் தொழிலாளி புறக்கணிக்கப்படுதல், தொழிலாளியினால் முதலாளிகள் புறக்கணிக்கப்படுதல், மாமியாரால் மருமகள் புறக்கணிக்கப்படுதல், மருமகளால் மாமியார் புறக்கணிக்கப்படுதல், வயதானவர்கள் புறக்கணிக்கப்படுதல், சற்று பலவீனமானவர்கள் புறக்கணிக்கப்படுதல். இதே போல சில காரியத்தை இந்த நாட்களிலே நாம் நேரடியாய் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படி புறக்கணிக்கப்பட்டதினால், அலட்சியப்படுத்தப்பட்டதினால், யாரும் உங்களை குறித்து அக்கறை காட்டாதது நிமித்தம் உள்ளத்தில் வேதனையோடு கூட நீங்கள் காணப்பட்டாலும், அந்த புறக்கணிக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றி மேன்மையான நிலையில் நிச்சயம் வைப்பார். இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். தேவன் நாம் மத்தியில் இருக்கிறார். வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சங்கீதம் 69:33, சங்கீதம் 69:33 வார்த்தையை நாம் பார்க்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அவர் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஜெபிக்கிற தேவன், நம்மை கவனிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. சங்கீதம் 51:17 பாருங்கள். சங்கீதம் 51:17. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்ப ஆண்டவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. உடைந்து போன ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் அநேகர் நம்மளை புறக்கணித்து தள்ளிவிடுவார்கள். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. சங்கீதம் 31:12, சங்கீதம் 31 சங்கீதம் 12 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல ஒரு வாழ்க்கை, மரித்து போன ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிலை, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, உடைந்த பாத்திரம், உடைந்து போன ஒரு சூழ்நிலை, மனம் உடைந்து போய் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி புது வழிகளை உண்டாக்கி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவமதிக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், ஏளனமாய் நடத்தப்படலாம், அலட்சியப்படுத்தப்படலாம், உதறி தள்ளலாம், பலவிதமான சூழ்நிலைகளை நாம் இந்த போராட்டங்களை சந்தித்தாலும் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஒரு வியாதி ஒரு மனிதனை சந்திக்கிற போது, வியாதியினால் அதிக நாட்கள் படுக்கையில் படுத்திருக்கிற போது, வியாதியினால் மருத்துவமனைக்கு அலைந்து பணங்கள் செலவழிக்கப்படுகிற போது ஒருவர் புறக்கணிக்கப்படுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்க பாருங்க, இவன் 38 வருடம் அவன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்து கிடக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை தண்ணீரில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் இந்த சொந்த குடும்பங்கள் கூட உதவியற்ற ஒரு சூழ்நிலை. வியாதியோடு படுத்திருக்கிற அவரை விசாரிக்கவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை, அவனை குறித்த அக்கறையும் காட்டவில்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக அவனுக்கு குடும்பங்கள் இருந்திருக்க கூடும், இல்லாமல் இருந்திருக்கவும் கூடும். ஆனால் அவனை யாரும் அதை கண்டு கொள்ளவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். வியாதிகள் நம்மை சந்திக்கிற போது, அந்த வியாதிகள் தொடரும் போது, சீக்கிரமாய் சுகம் கிடைக்காமல் மருத்துவரை சந்தித்து மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிற போது பணங்கள் செலவாகி கொண்டே இருக்கும். அதன் நிமித்தம் அந்த சகோதரி, அந்த சகோதரன், அந்த பெற்றோர், அந்த பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுவதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு சகோதரன் ஜெபிப்பதற்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், என்றைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சோ இவளுக்கு மருத்துவம் பார்த்து என் சொத்தெல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்கு எப்போதும் கவலையா இருக்கிறது. கல்யாணம் ஆனதுல இருந்து மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தான் எனக்கு கல்யாணம் ஆயிற்று என்று தெரியவில்லை என்று விரக்தியோடு அவர் பேசினார். அதை கேட்ட மனைவி கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் வியாதிகள் வரும்போது நம்முடைய உடைமைகள் விற்று கூட நாம் மருத்துவம் பார்ப்போம். வீடுகளை விற்று மருத்துவம் பார்த்தவர்களே எனக்கு தெரியும். அதே போல நமக்கு சேமித்து வைத்திருந்த PF கிராஜுவேட்டி போன்ற பணங்களை கூட எடுத்து செலவழிக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் தான் ஒரு அற்புதங்களை நமக்கு செய்ய வேண்டும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு வருகிற போது 12 வருடம் வியாதி கொண்டிருந்தவள், அவள் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு செலவழித்தும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி என்றால் வியாதிகள் வரும்போது எல்லாவற்றையும் விற்க வேண்டிய, அடமானம் வைக்க வேண்டிய, இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றை விற்றும் சுகமடையாத ஒரு சூழ்நிலை, மருத்துவரை எல்லாம் பார்த்தும் சுகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் புறக்கணிக்கப்பட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு படுக்கையில் நீங்கள் படுத்துக் கொண்டிருந்தாலும் புறக்கணிக்காத தேவன், பெதஸ்தா குளத்தண்டையில் தேடி வந்த தேவன் உங்களையும் இந்த காலை நேரத்தில் தேடி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். குற்றுயிராய் கிடந்தவரை ஆண்டவர் சந்தித்து அற்புதங்களை செய்ததை போல உங்களுக்கும் ஒரு அற்புதங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வார். இரண்டாவதாக, நஷ்டமடையும் போது புறக்கணிக்கப்படுதல். முதலாவது வியாதிகள் வரும்போது புறக்கணிக்கப்படுதல். இரண்டாவது, நஷ்டமடையும் போது புறக்கணிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி யோபுவை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஆமென்.
இங்கு பாருங்கள், சொந்த மனைவி கூட கணவனை புறக்கணிக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம். யோபு சரித்திரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதமாய் இருந்த குடும்பம், அற்புதமாய் தேவனால் நடத்தப்பட்ட ஒரு குடும்பம், தேவ பிரசன்னம் தங்கியிருந்த குடும்பம், தேவனுடைய வேலி இருந்த ஒரு குடும்பம், பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் சந்தோஷமாய் இருந்த ஒரு குடும்பம், ஆசீர்வாதத்திற்கு குறைவில்லாத ஒரு குடும்பம். ஆனால் திடீரென்று ஒரு போராட்டத்தை சந்திக்கிற போது மனைவியே கணவனை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல சூழ்நிலைகளில் தொழில் செய்கிற அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். சமீபத்தில் ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு நான் கடந்து போன பொழுது ஒரு சகோதரி ஓடி வந்து ஒரு காரியத்தை சொன்னார்கள். சகோதரனே, என்னுடைய சகோதரனும் இன்னும் ஒருவரும் சேர்ந்து இணைந்து வியாபாரம் செய்தார்கள். நல்ல வருமானம், வீடு வாசல் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றிருந்தோம். திடீரென்று என் கணவர் இறந்து போனார். அதற்கு பின்பு என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. என்னுடைய கணவனோடு கூட தொழில் செய்தவர்கள் 2 பேர் இணைந்து செய்தவர் கூட அவர் கூட எங்களை கவனிப்பதில்லை, பார்ப்பதில்லை, எங்களை புறக்கணித்து விட்டார், உதறி தள்ளிவிட்டார், அவரை பார்ப்பதற்கு கூட யாரும் அனுமதிப்பதில்லை என்று கண்ணீரோடு கொடுத்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பணம் இருக்கும்போது ஆதரிக்கிற குடும்பம், சொத்து சுகம் இருக்கும்போது ஆதரிக்கிற குடும்பம், மேன்மையான ஸ்தானத்தில் தேவன் வைத்து உயர்த்துகிற போது நம்மோடு சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாம் நஷ்டமடையும் போது எல்லாரும் புறக்கணித்து தள்ளிவிட்டு ஓடி விடுவார்கள். தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் நஷ்டம், இதனால பலவிதமான பாதிப்புகள் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார்கள். தொழில் நஷ்டமடைந்து விட்டால் கடன்களை வாங்கி நகைகளை அடமானம் வைத்து பலவிதமான மீட்டர் வட்டிக்கெல்லாம் பணங்களை வாங்கி வங்கிகளிலே கடன் எடுத்து வங்கிக்கு பணம் செலுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டே ஓடி போன அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் புறக்கணிப்பை மாற்றி ஒரு புது வழிகளை நிச்சயம் உண்டாக்குவார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர்களோ அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் புறக்கணிக்கலாம், தேவன் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்காமல் நிச்சயம் உங்களுக்கு புது வழியை நிச்சயம் உங்களுக்கு காட்டுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் புதிய புதிய காரியங்களையும் புதிய புதிய வழிகளையும் திறக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நிச்சயம் செய்வார். ஒரு சகோதரன் வந்திருந்தார். நிறைய லாரிகள், அதே போல பெட்ரோல் வங்கிகள் எல்லாம் நிறைய வைத்திருந்தார். திடீரென்று அவருடைய தேவையில்லாத பழக்கத்தை நிமித்தம், அவர் குடி பழக்கத்திற்கு அடிமையானது நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து போனார். பல கோடி ரூபாய் நஷ்டம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட போது அவர் ஆண்டவரை தேடி வந்தார். அப்போது அவருக்கு சில அறிவுரைகளை கூறி ஜெபித்த போது, பல வருடங்களுக்கு பின்பு சந்தித்த போது கடன்களில் இருந்தெல்லாம் கர்த்தர் விடுவித்திருந்தார். இப்போது ஆலயத்திற்கு போகிற பழக்கத்தை கொண்டவராகவும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவராகவும் கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை பெற்றவராகவும் அவர் காணப்பட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை புறக்கணிக்க மாட்டார். மூன்றாவது, எதனால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுடைய மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அடுத்தது, நம்ம கடன் படும்போது எப்படியாகிலும் ஒரு விதத்தில் நம்ம கடன் வாங்கிவிட்டால் நாம் நிச்சயமாய் புறக்கணிக்கப்படுவோம். கடன் நம்மை அடிமைப்படுத்திவிடும். அது ஒரு தரித்திரமாகவே இருக்கிறது, ஒரு சாபமாகவே இருக்கிறது. ஆரம்பத்தில் கடன் வாங்குவது எளிதாக இருக்கும். ஆனால் பின்னாட்கள் வட்டி கட்ட முடியாமல் கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டே இருப்பார்கள். கடன் தொகை ஏறிக்கொண்டே போகும். கடைசியில் வீடு உடைமைகள் எல்லாவற்றை விட்டாலும் கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் போராடி கொண்டே இருப்பார்கள். அந்த கடனினால் வருகிற புறக்கணிப்பு. நீதிமொழிகள் 22:7 பாருங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் அடிமைப்படுத்தி விடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் அப்படி அடிமைப்பட்டு போய் காணப்படலாம். அந்த கடனை கொண்டவர்கள் சத்ருவின் கையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். கடன் எளிதாய் கடன் வாங்குவது,
ஆடம்பரமான வீடை கட்டுவதற்கு, ஆடம்பரமான வாகனத்தை வாங்குவதற்கு, ஆடம்பரமான திருமணத்தை நடத்துவதற்கு தேவையில்லாமல் கடன்களை வாங்கி சிக்கிக்கொண்டு பின் நாட்களை திரும்பி செலுத்த முடியாமல் போராடி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே மூன்றாவது, கடன்களினால் ஏற்படுகிற புறக்கணிப்பை பார்க்கிறோம். முதல்ல ஆரம்பத்தில் சார் இன்னைக்கு இந்த மாதத்தில் வட்டிக்கான பணம் வரல என்று சொல்லுவார்கள் கடன் கொடுத்தவர்கள். அதுக்கப்புறம் தரக்குறைவாய் பேசுவார்கள். வீட்டின் கதவை தட்டி வீட்டில் இருக்கிறவர்களை அவமானப்படுத்தி பேசுவார்கள். அது நிமித்தம் அவமானம் தாங்காமல், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் மரணத்தை சந்தித்தது உண்டு. எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் உண்டு, அவமானம் தாங்க முடியாமல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த கடலினால் ஏற்பட்ட நஷ்டங்களை மாற்றி புது வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். கரங்களை விட்டு அல்லேலூயா. திராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. இயேசு தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தப்பிச் செல்ல வழி செய்வா. இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வா. சேர்ந்து பாடுவோமா? கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென், ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக, அநேகமாய் புறக்கணிக்கப்படுகிற ஒரு காரியம் குழந்தை இல்லாததினால், குழந்தை பாக்கியம் இல்லாததினால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். இங்க பாருங்க, குழந்தை இல்லாததினாலே இங்கு அன்னாள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன். கணவனால் ஆதரிக்கப்பட்டாலும் ஆனால் மற்ற சகோதரியினாலே புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். விசேஷமாய் கிராம பகுதியில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் சுப காரியத்திற்கு, மங்களகரமான காரியத்திற்கு, ஆசீர்வாதமான காரியத்திற்கு அவங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க எதிர் வருவது கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கிராம பகுதியில் நான் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களிலும் அது இருக்கிறது. நல்ல சுபமான காரியங்கள் நடக்கிற போது, திருமண காரியங்கள் நடக்கிற போது அப்படிப்பட்டவர்களை புறக்கணித்து தள்ளி விடுவார்கள். அவர்களை முன் நிறுத்த மாட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு அவர் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நீங்களும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியிருக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம். குழந்தை பாக்கியம் ஆண்டவர் தருவதற்கு காலதாமதம் ஆனதினால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்கி விடாதிருங்கள். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். அதுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதன் காலத்தில் அதன் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் அவர் நிச்சயம் செய்வார். ஏதோ நல்ல காரியத்திற்காகத்தான் குழந்தை பாக்கியம் தள்ளி வைக்கப்படுகிறது. ஆகவே கலங்கி விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தவர் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். புறக்கணிப்பை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஒரு நாள் யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ
அவர்களுக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நிச்சயம் உயர்த்துவார். அடுத்ததாக எதனால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். ஆமென். அவளுடைய காணப்பட்ட அந்த கண் கூச்ச பார்வையாக இருந்ததினாலும் அவளை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலைகளை பாருங்கள். ஆனால் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டிருந்தார். சில நேரத்தில் அழகு இல்லாததினால் அவங்கள புறக்கணிப்பாங்க. சில குடும்பங்களில் திருமணங்கள் சிறப்பாய் நடக்கும், நல்ல ஆடம்பரமாய் திருமணங்கள் நடக்கும். பெற்றோர்கள் கடன்களை வாங்கி அடமானம் வைத்து வங்கியில லோன்களை எடுத்து சிரமப்பட்ட திருமணம் காரியங்கள் சிறப்பாய் நடக்கும். ஆரம்பத்தில் அன்பு காட்டின சகோதரன் அந்த குடும்பத்தின் தலைவர் பின்னாட்களை இவ அழகே இல்லை, பார்ப்பதற்கு வயது சென்றவளை போல் இருக்கிறாள், இவளை உடலெல்லாம் அப்படியே பலவீனம் அடைந்தது என்று புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். வாகனத்தில் கூட கூட்டிக் கொண்டு போவதில்லை, பைக்கில் பின்னாடி ஏறுவதற்கு அனுமதிப்பதில்லை, புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 17:41. பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பாருங்க, இந்த தோற்றத்தை பார்த்து அசட்டை பண்ணுதல். அவன் உயரமாக இருக்கிறான் கோலியாத், ஆனால் சற்று குலமாக இருந்த தாவீதை பார்த்து அலட்சியம் பண்ணுகிறான். இன்றைக்கு நம்ம அப்படிதான் பணத்தை பார்த்து உயர்வாய் எண்ணுவோம், தோற்றத்தை பார்த்து அழகை பார்த்து ஜனங்களை புறக்கணிப்பது. பணம் இருந்தால் ஒரு அந்தஸ்து, பணம் இல்லை என்றால் அதற்கு ஏற்றபடி ஒரு புறக்கணிப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் பார்க்கிறோம். இங்கு அவன் தாவீதை புறக்கணித்ததை பார்க்கிறோம். சகோதரர்கள் மட்டும் புறக்கணிக்கவில்லை, தாவீதை அநேகர் அதனை புறக்கணித்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் அப்படி இது அழகில் குறைவுள்ளவர்களாக இருந்து கணவனால் இல்லை மனைவியினால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். இன்றைக்கு பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு போட்டோவை பார்த்து ஆண்டவடத்தை விசாரிக்காமல் போட்டோவை மட்டும் பார்த்து இது கர்த்தர் நடத்துகிறார் என்றெல்லாம் சொல்லி திருமணம் செய்வார்கள். சற்று நாட்கள் ஒரு குழந்தை பெற்ற பின்பு அந்த மனைவி புறக்கணிக்கப்படுவது, இல்லை கணவனுக்கு வேலை இல்லை என்றால் கணவனை புறக்கணிப்பது, கணவனுக்கு ஏதாவது வியாதி வந்தால் புறக்கணிப்பது, குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுவது, பெண் வீட்டாரால் புறக்கணிக்கப்படுவது, அண்ணன் தம்பிகளால் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் புறக்கணிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், எதனால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்டவர் தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜில் இருந்து விழு துணிக்கையினாலே தன் பசி ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்க கவனிங்க, இங்க லாசரு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு ஏழையா இருந்தால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதே போல எத்தனை இடங்களிலே பாருங்கள், பலவிதத்தில் புறக்கணிக்கப்படுகிற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு ஏழை என்றால் அவன் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. சில நேரங்களில் அவன் பிறந்த குடும்பத்தை பார்த்து, அவன் பிறந்த அந்த சமுதாயத்தை பார்த்து ஜனங்கள் புறக்கணித்து தள்ளுகிறார்கள். கேட்பாங்க, ஏதாகிலும் சொந்தக்காரர்களை பெயரை சொல்லி அவருடைய பேருக்கு அவருக்கு சொந்தக்காரனா என்று அவர்களை விசாரித்து அதன் மூலமாய் அவன் பிறந்த சமுதாயத்தை கண்டறிந்து அதன் மூலமாய் நட்பை பாராட்டுவது, இல்லை என்றால் புறக்கணிப்பது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அப்படி வேலை பார்க்கிற இடங்களில், குடும்பங்களில், இல்லை என்றால் சமுதாயத்தில் கூட இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு ஏழையாக இருப்பதனால் அங்கு புறக்கணிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு நம்ம பார்க்கிறோம், ஆகார் தன் நாச்சியாரால் புறக்கணிக்கப்படுகிறாள். அங்கு புறக்கணிக்கப்பட்டு ஒரு துரத்து விடப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, புறக்கணிப்பை மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார்.
இந்த காலை நேரத்தில் உங்களோடு சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஆதியாகமம் 37 அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. இங்கு சொந்த சகோதரர்களே இங்கு யோசேப்பை புறக்கணிக்கிறதை, பகைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்களை கர்த்தர் சில வரங்களால் அலங்கரிக்கிற போது, நீங்கள் இருக்கிற சபைகளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற போது, உங்களுக்கு சில கிருபாதார வரங்களை தருகிற போது, மற்றவர்களை விட கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் போது அநேகர் ஏளனமாய் பார்ப்பார்கள், அநேகர் புறக்கணித்து பேசுவார்கள், சிலர் ஆதரிப்பார்கள். ஆனால் எல்லாரும் சந்தோஷப்படுவதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நாங்கள் வளருவதை பார்த்து என் அண்ணன் தம்பி எல்லாம், தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷப்படுகிறாங்க என்று. ஆனால் இந்த நாட்களிலே சொந்த தம்பி நல்லா இருக்கிறத அண்ணன் விரும்புறதில்ல, அண்ணன் நல்லா இருக்கிறத பார்த்து தம்பி விரும்புறதில்ல, அக்கா கல்யாணமான பின்பு நல்லா இருக்கிறாளேன்னு தங்கச்சி சந்தோஷப்படுறதில்ல, தங்கச்சி கத்த நல்லா வச்சிருக்கிறாளேன்னு அக்கா சந்தோஷப்படுகிறது இல்லை. ஒருவருக்கு ஒரு பயங்கரமான போட்டி, ஒருவருக்கு ஒரு பயங்கரமான சண்டை, ஒருவருக்கு பயங்கரமான கோபம், ஒருவருக்கு ஒரு பயங்கரமான எரிச்சல். ஆமா, அக்கா அந்த வீட்டுக்கு வந்தா நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தா நான் அந்த வீட்டுல கால் வைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற காரியத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த புறக்கணிப்பை மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் கொடுக்கும் வரைக்கும், அவர்கள் வாங்குற வரைக்கும் நம்மை ஆதரிப்பார்கள். நம்மிடத்தில் ஏதாகிலும் ஒரு காரியம் தேவைப்படும் போது, நாம் அவர்கள் வீட்டின் கதவை தட்டும் போது கதவை கூட திறக்காமல் நம்மை புறக்கணிப்பார்கள். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நாம் தொலைபேசியில் பேசும்போது நம்முடைய தொலைபேசியை ஆவலோடு எடுத்து பேசுவார்கள். நாம் கஷ்டப்படுகிற போது நிச்சயமாக அந்த செல்போனை கூட அணைத்து வைத்து விடுவார்கள். நம்மை புறக்கணித்து தள்ளுகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்க்கைக்கு பின்பு கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள். கணவன் பேசுகிற தொலைபேசி இணைப்பை மனைவி எடுப்பதில்லை, மனைவி பேசுகிற அந்த தொலைபேசி இணைப்பை கணவன் எடுப்பதில்லை. சாக்கு போக்கு சொல்லி தள்ளி விடுவார்கள். அப்படி இல்லாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் புறக்கணிப்பை மாற்றுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சேர்ந்து பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சில நேரங்களில் தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற சில உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், இல்லை என்றால் சாதாரணமான வேலை பார்க்கிற தொழிலாளிகள் கூட சில நேரங்களில் ஜெபிப்பதற்கு வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அந்த நிறுவனம் வளருவதற்கு, அந்த நிறுவனம் குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு நான் இரவும் பகலும்
நான் உழைத்தேன், இரவும் பகலும் நான் பாடுபட்டேன். ஆனால் எனக்கு பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ எனக்கு தருவதில்லை. என் கூட வேலை பார்த்தவர்களாம் உயர்த்தப்படுகிறார்கள், என்னை மட்டும் அந்த நிறுவனம் புறக்கணிக்கிறது. எனக்கு மட்டும் ஒரு உயர்வு தரவோ இல்லை சம்பள உயர்வு தரவோ இல்லை, புறக்கணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதிகமாய் கஷ்டப்பட்டவன் நான் தான் வேலை செய்வேன். ஆனால் மற்றவர்கள் வேலை செய்வதை போல காட்டிக்கொண்டு அவர்கள் நல்ல பேரை எடுத்து விட்டு கடந்து போய் விடுவார்கள். நான் புறக்கணிக்கப்படுகிறேன், எல்லாராலும் தள்ளப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு கேட்டுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் நிறுவனம் வளர்வதற்கு, முன்னேற்றம் அடைவதற்கு நீங்களும் காரணமாக இருக்கலாம். உங்கள் உழைப்பு, உங்கள் தியாகம், கடினமான பிரயாசங்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகளினால் நிறுவனம் வளர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் உழைப்பை, உங்கள் பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். ஏற்ற காலங்கள் வருகிற போது நிச்சயமாய் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் புறக்கணிப்புகள் நிச்சயமாய் மாறும். ஊழியத்தின் பாதையிலும் அப்படித்தான். நல்ல பிரயாசப்படுகிறவர்கள் புறக்கணிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். ஏற்ற காலங்கள் வருகிற போது உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில நேரங்களில் கணவனை நீங்கள் இழந்ததினால் கூட சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மனைவியை இழந்தது நிமித்தம் கூட சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிற நிலை இருக்கிறது. ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பெண் வாழ்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் உங்களை நிச்சயமாய் தாங்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் நம்மளோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, புறக்கணிக்கப்பட்டு, அலட்சியப்படுத்தப்பட்டு, தள்ளிவிடப்பட்டு, யாராலும் விசாரிப்பற்ற நிலையில் காணப்பட்டாலும் புறக்கணியாத தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆதரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிட மாட்டேன் என்று சங்கீதம் 27:10 நீர் கைவிடாதபடி அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் புறக்கணிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். கணவனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். மனைவியினால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். வியாதியினால் புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். அந்தஸ்து, ஆண்டவருடைய மேன்மைகளினால புறக்கணிக்கப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி போடும். சமாதான சந்தோஷத்தாலே நிரப்பும். உள்ளத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற அந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையும் தயவும் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக அப்பா. புறக்கணிக்கப்பட்டு காயப்பட்டு இருதய காயங்கள், மற்றவர்கள் பேசுகிற கடினமான வார்த்தைகளினால், அவர்கள் நடந்த கடினமான செய்கைகளினால் இருதயங்கள் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் காயங்களை ஆற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். புறக்கணிக்கப்பட்ட அந்த அன்னாளுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து, சாமுவேலை கொடுத்து மேன்மைப்படுத்தின தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு கடன் வாங்கினவர்களுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்து, ஆண்டவரை மீதி எடுக்க வைத்து கடனை அடைத்து ஜீவனம் பண்ணும்படி உதவி செய்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அண்ணன் தம்பிகளால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. வியாதியினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகள் மறைவதாக, வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பொல்லாத சத்துருவின் கிரிகள் மாறுவதாக, சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும்.
புறக்கணிக்கப்பட்டு, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு, வீட்டின் ஓரத்தில் முடங்கி கிடக்கிற தாய் தகப்பன்மாருக்கா ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்துங்களப்பா, அற்புதங்கள் செய்வீராக. இப்பொழுதும் செய்தியை கேட்டு ஜெபக்குறிப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். நல்ல செய்தியை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் எங்களை தொட்டார், எங்களுக்கு அற்புதங்களை செய்தார், சுகம் கிடைத்தது என்கிற நல்ல செய்திகளை எங்கள் காதுகளிலே கேட்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. தகப்பனே, தொலைபேசியின் மூலமாய், கடிதங்கள் மூலமாய் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். உங்கள் புறக்கணிப்புகள் மாறும். உங்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. அடுத்த நாள் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.